மக்கள் எல்லாருக்குமே தேவையான ஒண்ணே ஒண்ணு என்ன அப்டின்னா, நம்ம வெண்பா, மல்லி, அடுத்ததா விஜய் 3 பேருமே ஹேப்பியா வாழணும் அப்டிங்கிறது தான். ஆனா, அதுக்கு நடுவுல தான் இவ்ளோ பெரிய கஷ்டமான விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்டின்றது எல்லாமே எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி இன்னைக்கு மல்லி ரொம்பவும் ஒரு கான்ஃபிடென்ட்டோட இருந்தாங்க. எப்டி இருந்தாலும் அந்த ரகு யாரு, என்ன, ஏது அப்டின்றது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடலாம். ரகுவ கையும் களவுமா புடிச்சிடலாம் அப்டின்றதுக்காக பொறி வச்சு காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு வெண்பாவ வச்சு நெறைய விஷயங்கள சாதிச்சாங்க. அதுவும் இல்லாம ரகுவ ஒரு இடத்துக்கு ஒரு ஸ்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வர சொல்லி ஒரு மிகப்பெரிய சம்பவத்தையே செஞ்சாங்க. ஜஸ்ட் மிஸ் அப்படிங்கிற மாரி தான் எல்லாமே போய்க்கிட்டு இருந்துச்சு. ஆனா கடைசியில இப்படி போலீஸ், மல்லி இவங்க எல்லாருமே இந்த ரகுவ கையும் களவுமா புடிப்பாங்க அப்படின்னு யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி உண்மையிலேயே இங்க நம்ம வெண்பா தன்னோட மல்லி அம்மா தான் நமக்கு எப்பவுமே அப்படின்ற மாரி நெனைக்கிறதையும் தாண்டி, இங்க இருக்கக்கூடிய ரேணுமா நல்லவங்களே கிடையாது. மல்லி அம்மா சொல்ற மாரி இங்க இருக்கக்கூடியவங்க சுடர் தான் அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ற அளவுக்கு அடுத்தடுத்து எல்லாமே நடக்க போகுது. ஆனா வெண்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தும் இருக்கு. இந்த ஒரு ஆபத்த யாராலயுமே எதிர்பார்க்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இப்போ ஆ நம்ம கதிரேசன், விஜய் இவங்க யாருமே இந்த சுடர பத்தி நம்புறதே கிடையாது. அதாவது இங்க இருக்கக்கூடியது ஒரிஜினல் ரேணுகா தான் அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கிட்டு, இவங்க பாட்டுக்கு இவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல மல்லி இருந்துட்டு வெண்பாவ வச்சு இந்த சுடர்கிட்ட 2 ஃபோன் இருக்கணும். அடுத்ததா இன்னொரு ஃபோன்ல இருந்து மெசேஜ் பண்ணி, இந்த மாரி சாய்பாபா கோவிலுக்கு வா அப்படின்ற மாரி சொல்லி சொல்ற மாரி ஒரு விஷயத்த இது பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ரகுவும் இருந்துட்டு அத சுடர் தான் செஞ்சா அப்படின்ற மாரி சொல்லி கரெக்ட்டா அவ சொன்ன டைம்க்கு அங்க டான்னு நிக்கிறான். ஏன்னா ரொம்ப பணம் முக்கியம் இல்லையா? ஏன்னா ஏற்கனவே என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஏற்கனவே இந்த ரகுவ போலீஸ் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கு. அவன் கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல சிக்கிருவான் அப்படின்ற நிலைமை இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த சுடர் இவ்ளோ சீரியஸா மெசேஜ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதுல தப்பே கிடையாது. அப்படின்னு நினைச்சு தான் இங்க வந்தான். அதே மாதிரி இங்க வந்தவனுக்கு இப்படி ஒரு ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம இப்போ இந்த சுடர் சரியான நேரத்துல ஃபோன் பண்ணல அப்படின்னா, உண்மையிலேயே எல்லாமே சூப்பராவே நடந்திருக்கும். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மல்லியும், மல்லியோட அண்ணனும் ஒளிஞ்சு நின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த ஸ்பாட்டுக்கு யார் வராங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க 2 பேருமே ரகுவோட முகத்த பார்த்ததே கிடையாது. ஆனா உண்மையிலேயே இவனுங்களுக்கு மட்டும் எங்கேருந்து தான் டேலண்ட் மூளைய தாண்டி வரும் அப்படின்றது தெரியல. அதாவது இதுக்கு முன்னாடி ஹெல்மெட்ட போட்டுட்டு ஒருத்தன் வந்தான். அவன ஈஸியா மல்லி கண்டுபிடிச்சுட்டாங்க. இப்ப என்னடான்னா மாஸ்க மாட்டிட்டு வந்திருக்கான். இவன கண்டுபிடிக்க முடியாதா? ஈஸியா கண்டுபிடிச்சுருவாங்க அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயம். ஆனா அதே சமயத்துல அவன் ரகுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நம்ம மல்லியும், மல்லியோட அண்ணனும் கன்ஃபார்ம் பண்ணி அவன புடிக்கிறதுக்காக போறதுக்குள்ள அந்த ஒரு இடத்துல ஒரு சில சம்பவங்களும் நடக்குது. அதாவது இந்த சுடர் இங்க வரவே இல்ல. அதாவது அந்த மெசேஜ் சுடரே பண்ணல அப்படின்ற ஒரு விஷயமும், அடுத்ததா சுடர் ஃபோன் பண்ணி இந்த மாரி எங்க இருக்க ரகு? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படின்ற மாரி சொல்லி சாதாரணமா கேட்ட உடனே, இங்க ரகுக்கு பயங்கரமா அள்ளு விடுது. "நீ தானே சுடர் என்ன வர சொன்ன? சாய்பாபா கோவிலுக்கு வர சொல்லியிருந்தியே" அப்படி இப்படின்ற மாரி சொல்லும்போது, "என்ன பேசிட்டு இருக்கீங்க ரகு? அப்படிலாம் எதுவுமே கிடையாது" அப்படி இப்படின்ற மாரி சொல்லி, இப்ப அது என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா, இந்த ரகு உஷாராக ஆரம்பிச்சுட்டான். ஆனா அதே சமயத்துல இப்போ நம்ம மல்லியோட அண்ணன் இருந்துட்டு, இந்த ரகுவ புடிக்கிறாங்க. "நீ தானடா ரகு" அப்படின்ற மாரி சொல்லி, நம்ம மல்லியும் பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல மல்லி இப்படி ஒரு வேலைய செஞ்சிருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது ஏற்கனவே போலீஸ்க்கு ஃபோன் ஃபோன் பண்ணி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் இந்த செந்தில பத்தின ரகசியங்கள சொன்னதும் நம்ம மல்லி தான். ஏன்னா சரியான நேரத்துல அந்த வண்டிய பார்த்து சொன்னதுனால செந்தில கண்டுபிடிச்சு, இப்போ ரகு தான் இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறது அப்படின்ற வரைக்கும் எல்லா டீட்டெயிலும் வந்துருச்சு. இப்போ ரகுவ பிடிக்கிறதுக்கு முன்னாடி போலீஸ்க்கு சரியான நேரத்துல அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்காங்க. போலீஸும் வர்றது கொஞ்சம் லேட் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா, மல்லியும், நல்ல தம்பியும் இருந்துகிட்டு, இப்போ இப்படி மாஸ் காட்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. 2 பேரும் வேக வேகமா ஓடி போயி இந்த அ அதாவது ரகு இருந்துட்டு, நம்ம மல்லியோட அண்ணன் இருக்கான் இல்லையா? அவங்கள அந்த இவங்க பாபுவ அங்கிருந்து அடிச்சு போட்டுட்டு எஸ்கேப் ஆகணும் அப்படின்ற மாரி நினைக்கும்போது, ஓடி போய் இந்த ரகுவ பிடிக்க ஆரம்பிச்சுறாங்க. உண்மையிலேயே வளைச்சு பிடிச்சுட்டாங்க அப்படின்னா, வேற லெவல் மாஸா இருக்கும். ஏன்னா, சுடருக்கெல்லாம் தைரியம் இருக்கிறதே
இந்த ரகு இருக்கான் அப்படிங்கிறதுனால தான், அதாவது ரகுவால தான் வந்து இந்த சுடர் வந்து இங்க சைலன்ட்டா இருந்துகிட்டு இருக்கா அப்படின்னே சொல்லலாம். இல்ல அப்படின்னா, அடுத்தடுத்து என்ன நடக்கும்? ஏது நடக்கும்? அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு இதா வந்து போய்க்கிட்டு இருக்கும். ஆனா அதே சமயத்துல இந்த சுடருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துட்டு இருக்கு. இது யாரு பண்ணியிருப்பா? எதுக்காக பண்ணியிருப்பான்னு ஒண்ணுமே தெரியலையே! கண்டிப்பா இது எல்லாமே வெண்பாவோட வேல தான் இருக்கும். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த அ ரகுக்கு போன டைமிங், அதாவது அந்த மெசேஜ் போன டைமிங் இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது, இது எல்லாமே வெண்பாவோட வேல தான் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ இந்த போலீஸ் கிட்ட வந்து ரகு சிக்குனது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் ஆயிடுச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் யார் நெனச்சாலும் சரி, இந்த ஒரு விஷயத்துல இருந்து தப்பிக்கவே முடியாது. அதுவும் இல்லாம நம்ம அ இவங்க அதாவது ரகு இருந்துட்டு, நம்ம அதாவது நல்ல தம்பி போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரகுவ புடிச்சு அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்டுறாங்க. மல்லியும் ஒரு பக்கம் "நீ தானடா ரகு" அப்படின்ற மாரி வந்து சொல்லி உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சுட்டாங்க. இங்க யாருக்கு என்ன டவுட் இருக்கோ, அதாவது போலீஸ்க்குலாம் வந்து இந்த ரகு வந்து நம்ம விஜய்க்கு எதிரி, விஜய வந்து எதிரியா பார்க்குறாங்க. அதே மாதிரி கதிரேசனோட வீட்ல இருந்து அந்த ரூ. 50,00,000 பணத்த எடுத்தாங்க அப்படிங்கிற மாரி தான் நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனா மல்லிக்கு மட்டும் தான் தெரியும். இதுல மாஸ்டர் பிளான் எல்லாமே வந்து இந்த சுடர் அப்படிங்கிறதும், இன்னும் வந்து பல விஷயங்களும் வந்து மல்லிக்கு மட்டும் தான் தெரியும். அதுல இத பத்தியெல்லாம் வந்து இனிமே எந்த ஒரு விஷயமும் நடக்காது அப்படிங்கிற மாரி சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ரகு வந்து வசமா மாட்டிக்கிட்டான். நம்ம மல்லியும், போலீஸ் அதுக்கப்புறம் மல்லியோட அண்ணன் பாபு இவங்க எல்லாருமே சேர்ந்து புடிச்சுட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் சீக்கிரமா இந்த சுடரோட உண்மைகள் எல்லாமே வெளிய வர வச்சு, கண்டிப்பா சீக்கிரமா புடிச்சுருவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனா அதுக்கு முதல்ல இந்த ரகு வந்து தப்பிக்காம இருக்கணும். நம்ம மல்லி கிட்ட வசமா மாட்டணும். போலீஸ் கிட்ட மாட்டணும். இப்படி நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.